Myself, I Sabinazar. Myself, E. Prabhu. Myself, Pradeep Silvan. We are studying 11th standard. Government High Secondary School, Yamjanagar. இப்போ என் ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா an intelligent assistive and stick for visually impaired people with eco-friendly charging system. என் ப்ராஜெக்ட் டைட்டிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ ப்ராஜெக்டே பெருசாக தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்காங்கன்னா விஷுவல் பீப்பிள் இருக்காங்களா அவங்க கண்ணு தெரியாது இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக அந்த காலத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லையோ எல்லாரும் சாதாரணமாக ஒரு ஆப்ஸ்டிக்கல் அவாய்ட் பண்ணுறாங்க ஆல்ட்ராசோனிக் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் என் ப்ராஜெக்ட் அப்படி இருக்குது. எல்லா வகையிலும் இது வந்து நான் மல்டி ஃபீச்சர்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து. இது ஸ்மோக் சென்ஸ் பண்ணும், வாட்டர் சென்ஸ் பண்ணும், சாயில் சென்ஸ் பண்ணும், கரண்ட் சென்ஸ் பண்ணும், ஆப்ஜெக்ட் டெப்த் இது எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணக்கூடியது இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்ம கையில் கொடுத்துருவோம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். இதோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா இதை யூஸ் பண்ணுறாங்க அந்த பீப்புளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் டெய்லி ஒரு லைஃப் வந்து என்ன ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறாங்க என்ன இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சென்ஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் போனோம்னா அங்கே வந்து ஒரு கரண்ட் ஒயர் வந்து போனாலும் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சிங்கிளாக இருக்க சொல்கிறதா தெரியுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட். பக்கத்தில் வேற யாராவது பண்ணால் அவங்க வந்து சொல்லுவாங்க சிங்கிளாக அவங்களே இண்டிவிஜுவலாக கரெக்டாக அவங்களே பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். இது முழுக்க வந்து அவங்களுக்காக தான். இந்த பீப்புள்ஸ்க்குலாம் என்ன ப்ராப்ளம்னா இப்போ தினசரியாக வாழ்க்கையில் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து தினசரி வாழ்க்கையில் வந்து ஒரு சோலார் பேனல் இல்லை நம்ம எலக்ட்ரிசிட்டி கம்பம் எல்லாத்துலேயும் இருந்து கரண்ட் இருக்கும். ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடியது வந்து மண்ணிலேருந்து எடுக்கிறோம். இதுதான் எக்கோ ஃப்ரெண்ட்லி சார்ஜிங் சிஸ்டம் சொல்லிட்டு அந்த டைட்டிலே கொடுத்துருவோம். இது வந்து நம்ம மண்ணிலேருந்து எடுக்கிறதுனால எனர்ஜி ஃப்ரீயாக வரும். எந்த ப்ராப்ளம் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே வராது. இப்போ ஓகே நம்ம வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மோக் சென்ஸ் பண்ணுறதுல ஸ்மோக் சென்ஸ் பண்ணால் வந்து என்ன பண்ணணும்னா இந்த டிசி மோட்டார் பெல்ட் வச்சுருக்கோம். நம்ம ஹேண்ட் பேட் சொல்லிட்டு அந்த டைட்டிலே யூஸ் பண்ணிக்குவோம். டிசி மோட்டார் இந்த பெல்ட் இருக்குல்ல இந்த பெல்ட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா டேப் பண்ணணும். இந்த ஸ்மோக் வந்தோன்னா ஒரு டேப் பண்ணணும். இது அதேமாதிரி வாட்டர் வந்தாலும் ஒரு டேப் பண்ணணும். அது போல இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இது சாயிலையும் டேப் பண்ணணும். அது மட்டும் இல்லை இது கரண்ட்டும் இருக்குது. இதெல்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டிக்கர். இது எல்லா வகையிலும் அவங்க யூஸ் ஆகும். இந்த சென்சார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த ரோபோட் செஞ்சுருக்கோம். இது வந்து ப்ளூடூத்தாக ஒரு ரோபோட் ஒர்க் ஆகும். இந்த ரோபோட் அவங்களால எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு டேப் மாதிரி கொடுத்துருவோம். அந்த டேப்ல அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதை வந்து டச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். இதேமாரி ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடலோட சேர்த்து தான் இந்த ஃபோனும். இந்த ஃபோன் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அந்த உங்களுக்கு ஒரு வார்டன் இருக்காங்களே அந்த வார்டன்ட்டு என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் ஸ்பேஸ் வச்சாங்க வேற எங்கேயாவது போயிட்டாங்கன்னா இந்த ஃபோன் அடிச்சிடும் அவங்க வார்டனுக்கு. இது மொத்தமே ஒரு ப்ரோட்டோடைப் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதுதான் இந்த மல்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு.